என் அன்பு பிள்ளையே, இன்று இந்த கருப்பண்ணசாமி ஒரு உணர்வு பூர்வமான பதிவினைத்தான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய இல்லத்தை சுற்றி ஒரு அழுகுரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அந்த குரலானது ஒரு சிறுவயது குரலாக இருந்தது. நான் உன் அப்பன் அது என்னவாக இருக்குமோ ஏதுவாக இருக்குமோ என்று தெரிந்து கொள்வதற்காக ஓடோடி வந்தேன். அப்பொழுதுதான் என் குழந்தையே, உன்னை பார்த்து அந்த குரல் அழுதது. அது மட்டுமல்ல, அந்த குரலானது உன்னை அழைத்து கொண்டிருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். நான் அருகில் சென்று பார்த்த பொழுதுதான் அது உன்னுடைய இல்லத்திலே உன்னை விட்டு பிரிந்து சென்ற ஒரு சிறிய இளம் வயது உயிர் என்பதை நான் புரிந்து கொண்டேன். என் தங்கமே, வாழ வேண்டிய வயதில் அந்த உயிரினை பிரிந்து இப்பொழுது மன வருத்தத்தில் நீ இருக்கிறாய் அல்லவா? எங்கே நாம் வாழ வேண்டுமா என்று கூட உன்னுடைய மனதிலே நீ ஏக்கங்களை கொண்டிருந்தாய். இப்பொழுதும் கூட ஒரு நடை பிணமாக வாழ்வதற்கு விருப்பமில்லை என்ற எண்ணங்கள் இருந்தாலும் ஏதோ ஒன்றை நினைத்து கொண்டு உன்னுடைய வாழ்நாளை நீ கடந்து கொண்டிருக்கிறாய். அந்த உயிரை பற்றிய நினைவுகளை உன்னால் இப்பொழுதும் மறக்க முடியவில்லை. அது உன் கண் முன்னால் நின்று கொண்டு உன்னை எப்பொழுதும் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. என் தங்கமே, இந்த வாழ்க்கையை பற்றி சரியான புரிதல் இல்லாமல் நம் வாழ்க்கை எப்பொழுது முடியும் என்று நீ சில சமயங்களில் எண்ணிக்கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, உன்னுடைய அந்த மன வருத்தம் எல்லாம் தெரிந்துதான் அந்த ஆத்மாவானது இதையெல்லாம் என்னிடத்திலே சொன்னது. வருகின்ற வேதனைகளை எல்லாம் பார்த்து கொண்டு அந்த சின்ன ஆத்மாவால் தாங்க முடியவில்லை. அதனால்தான் அது உன்னுடைய இல்லத்தை சுற்றி சுற்றி அழுது கொண்டு நின்று கொண்டிருக்கிறது. இந்த அப்பன் அந்த ஆத்மாவிடம் கேட்ட பொழுதுதான் அதனுடைய முழு கதையையும் என்னிடத்திலே சொல்லிவிட்டது. நான் இள வயதிலேயே இவர்களை எல்லாம் விட்டு பிரிந்து விட்டேன். நான் நீண்ட காலம் இவர்களோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். என்னை தாங்கி தாங்கி பிடித்து வளர்த்த உறவுகள் நான் இல்லை என்பதை இவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இப்பொழுது தவித்து நின்று கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அதிகமான செல்லத்தை கொடுத்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுடைய அன்பினை சில சமயங்களில் நான் உணராமல் கூட போயிருந்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது அதையெல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது, எனக்காக இவர்கள் வருந்தி அழும் பொழுது என்னால் அதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால் அவர்களுக்கு ஆறுதலை சொல்ல வேண்டும் என்றுதான் என்னை அறியாமலே நான் இங்கே வந்து அழுது கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் என்னால் அவர்களிடம் சென்று பேச முடியவில்லை. நான் கதறினேன், துடித்தேன். அப்பொழுதும் அவர்களிடத்தில் என்னுடைய அன்பினை என்னால் வெளிப்படுத்த முடியவில்லை. அவர்கள் நான் இறந்து பொழுது கண்ணீர் விட்டு கதறி அழுது கொண்டு திரும்ப வந்து விடு என்று என்னை அழைத்து கொண்டிருந்தார்கள். என் உடலை சுற்றி அவர்கள் அழும்போது எல்லாம் உடனே வந்துவிடு, நீ இல்லாமல் எங்களால் இருக்க முடியாது என்று அந்த சூழ்நிலையெல்லாம் என் கண் முன்னால் வந்து கொண்டு ஓய்கொண்டுதான் இருக்கிறது. அதை என்னால் இன்னும் மறக்க முடியவில்லை. எனக்கும் அவர்களை கட்டி அணைத்து அழ வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. அப்பொழுதுதான் நான் உணர்ந்து கொண்டேன், நமக்குத்தான் உயிர் இல்லையே, வெறும் உடல்தானே அங்கே இருக்கிறது என்று என்னுடைய நிலைமை மாறிவிட்டது என்பதை உணர்ந்து கொண்டு என்னை நானாகவே பக்குவப்படுத்தி ஆறுதல் படுத்தி கொண்டேன். நம் வாழ்க்கை முடிந்து விட்டது. நமக்கு இவ்வளவுதான் வாழ்க்கை வாழ்வதற்கான காலம் விதிக்கப்பட்டு இருந்திருக்கிறது என்றால் அந்த விதியை யாரால் மாற்ற முடியும்? இனி யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்பதை எல்லாம் நான் உணர்ந்து கொண்டேன். ஆனால் நான் இந்த இடத்தை எனக்கு சந்தோஷமானதாக என் வாழ்நாள் முழுவதும் வைத்திருந்தேன். அந்த இடத்தை என்னால் விட்டு செல்ல முடியவில்லை. நான் இங்கே இருந்து கொண்டுதான் அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், என்னை எப்படியாவது மறந்துவிட வேண்டும், அவர்களுக்கு சின்ன விஷயத்திலாவது மனமாற்றம் ஏற்பட்டு விடாதா, என்னை மறந்துவிட மாட்டார்களா, நிம்மதியாக இருக்க மாட்டார்களா என்றுதான் நான் இங்கு அழுது கொண்டிருக்கிறேன்.
என் அப்பனே, காவல் தெய்வமே கருப்பண்ணசாமி, நீங்கள் என் பெற்றோரிடத்திலே, என் குடும்பத்திலிடத்திலே ஒன்றினை எடுத்துரைக்க வேண்டும். என்னை நினைத்து அவர்கள் இனி ஒருபோதும் வருந்த வேண்டாம். நான் நல்லபடியாக இருக்கிறேன் என்று அவர்களிடத்திலே சொல்லுங்கள். அவர்கள் இப்படியே என்னை நினைத்து மனம் வருந்தி கொண்டு வெளியிலே சிரிக்காமல் சரியாக பேசாமல் இருந்தால் அவர்களுடைய செயலானது என்னை மேலும் மேலும் வேதனைப்படுத்துகிறது. அவருடைய எண்ணங்கள் என்னை மீண்டும் மீண்டும் இங்கே வரச் செய்கிறது. அதனால் அவர்களின் எண்ணங்களிலிருந்து என்னை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றி விடுங்கள். அவர்கள் எண்ணங்களிலிருந்து நான் வெளியேறிவிட்டால் நிச்சயமாக அவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நானும் எனக்கான இடத்திற்கு சென்று விடுவேன். அப்படி இல்லாமல் அவர்கள் என்னை நாள்தோறும் நினைத்து கண்ணீர் விடுவதால் தான் என்னால் எங்கேயும் நிம்மதியாக இருக்க விடாமல் அவர்களின் அன்பானது இழுத்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் ஒவ்வொரு நொடியும் என்னை பார்க்கும் பொழுது, என்னை நினைக்கும் பொழுது நான் அவர்களை பார்த்து சந்தோஷப்படுகிறேன். ஆனால் அவர்கள் கதறி அழுகும் போதெல்லாம் நான் கஷ்டப்படுகிறேன் என்பதை அவர்களுக்கு எப்படியாவது புரிய வைக்க வேண்டும். அதனால் என் அப்பனே, இந்த பிறவியில் நான் என்னுடைய அன்பினையும் என்னுடைய கடமையையும் அவர்களுக்கு சரியாக செய்ய முடியாமல் என்னுடைய உயிரானது பாதியிலே பிரிந்து விட்டது. அடுத்த பிறப்பிலாவது நான் இவர்கள் குடும்பத்திலேயே பிறக்க வேண்டும். இவர்களுக்காக என்னுடைய வாழ்நாள் முழுவதையும் நான் அர்ப்பணிக்க வேண்டும். இவர்களிடத்தில் முழுமையான அன்பு செலுத்த வேண்டும். அதுபோன்ற ஒரு வரத்தினையாவது எனக்கு தாருங்கள் அப்பா என்று என்னிடத்திலே கண்ணீர் மல்க வேண்டி நின்றது. ஒருவேளை நான் வயது முதிர்ந்தோ அல்லது இளவயது முடிந்தோ அவர்களை விட்டு சென்றிருப்பேனானால் அவர்கள் நிச்சயமாக இந்த அளவிற்கு வருத்தப்பட மாட்டார்கள். என்னுடைய விதியானது இப்படி ஆகிவிட்டதே. ஆனால் என்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் என்னை மீண்டும் அந்த குடும்பத்தில் பிறப்பெடுக்க செய்யுங்கள் என்று அந்த உயிரானது என்னிடத்திலே கேட்டுக்கொண்டது. என் குழந்தையே, அந்த இள உயிர் என்னிடத்திலே கேட்டதற்கு ஒரு நியாயம் இருக்கிறது. அது நிச்சயமாக உனக்கும் புரிந்திருக்கும். அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றித் தர வேண்டுமென்று இந்த அப்பனுக்கும் ஆசைதான். என் செல்ல குழந்தையே, அந்த ஆத்மாவானது என்னிடத்தில் கடைசியாக சொல்லும் பொழுது கூட, நான் இங்கே நன்றாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன். என்னுடைய பெற்றோர்களும் என்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களும் அங்கே நிம்மதியாக இருக்கச் செய்ய வேண்டும். அவர்கள் என்னை மறந்துவிட்டு அவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்து இனி என்ன செய்ய வேண்டும் என்பதில்தான் கவனம் இருக்க வேண்டும். அதுபோன்ற ஒரு நம்பிக்கையை அவர்களிடத்திலே கொடுங்கள் என்றுதான் என்னிடத்திலே சொன்னது. என் அன்பு பிள்ளையே, அந்த இளம் வயது ஆத்மாவினுடைய பாசம் என்னவென்று என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் விதியின் வசம் இனி ஒன்றும் செய்ய முடியாது அல்லவா? பிரிந்த உயிரை நிச்சயமாக இனி மீண்டு கொண்டு வர முடியாதல்லவா? அதனால் என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய காலத்திற்கு ஏற்றவாறு, உன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உன்னுடைய மனதை நீதான் மாற்றிக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக இந்த கருப்பண்ணசாமி ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கோ அல்லது உன்னுடைய உறவுகளுக்குள்ளோ நீ மகிழ்ச்சி அடையுமாறு ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன். அதனால் நீ எப்பொழுதும் கலங்காமல் கண்ணீரை துடைத்து கொண்டு கலக்கத்தை விட்டுவிடு. உன்னுடைய உயிரான உறவு ஆத்மாவாக இருக்கும் பொழுது நீ அழுவது அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நீ மீண்டும் இதுபோன்று செய்யாமல் இருந்தால் அவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பார்கள். அதனால் நீ இனி உன்னுடைய கடமைகளை எல்லாம் செய்ய ஆரம்பித்துவிடு. உனக்கு எப்பொழுதெல்லாம் அவர்களுடைய நினைவு வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு பிடித்த பலகாரங்களை வைத்து நீ வணங்க வேண்டும். நிச்சயமாக அதன் மூலமாக அந்த ஆத்மாவின் மனம் குளிர்ந்துவிடும். அவர்களும் அங்கே சந்தோஷமாக இருந்து கொண்டிருப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம். அந்த ஆத்மா உன்னை விட்டு பிரிந்தாலும்
அவர்கள் உன்னுடைய உள்ளத்தில் என்றும் வாழ்கிறார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. அது மட்டுமல்ல, அவர்களுடைய சந்தோஷம் இனி உன்னுடைய சந்தோஷம். நீ சந்தோஷமாக இருந்தால்தான் அந்த ஆத்மாவும் சந்தோஷமாக இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். என் செல்லமே, உன்னுடைய சூழ்நிலைகள் சரியாக இருந்தால் உனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பினை, அதாவது மீண்டும் ஒரு பிறப்பினை நான் கொடுக்கப் போகின்றேன். அதனால் என் செல்ல குழந்தையே, நீ அதையெல்லாம் நினைத்து மனதில் கவலைப்பட்டு கிடக்காதே. உன் அப்பன் கருப்பண்ணசாமி உனக்காக எல்லாவற்றையும் செய்ய தயாராக இருக்கிறேன். அதனால் என் அன்பு குழந்தையே, உன்னுடைய கண்ணீரானது யாரையும் கஷ்டப்படுத்தி விடக்கூடாது. உன்னுடைய அன்பான வார்த்தைகள் மட்டுமே எல்லோருக்கும் அவசியம். அது உனக்கும் மிக முக்கியம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நீ நம்பிக்கையோடு இனி என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து அதை மட்டும் செயல்படுத்த துவங்க வேண்டும். உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது. நீ ஒரு முறை சிந்தித்துப்பார். இந்த கருப்பண்ணசாமி எப்படி உன் வாழ்க்கைக்கு நுழைந்தேன், எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் பேசிக்கொண்டிருக்கிறேன், நீ எப்படி இந்த அப்பனிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய். இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன். என் செல்ல குழந்தையே, நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கின்றாயா, என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை. ஏனென்றால் எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று. அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன? என் குழந்தையே, நீ மனம் உருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன். நீ இந்த அப்பனிடத்தில் மனம் உருகி கேட்டது, மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வினை கேட்டதும், உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும், உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும், இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன். என் குழந்தையே, இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது. அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன். என் குழந்தையின் ஆசைகளையெல்லாம் நிறைவேற்றுவதுதானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன? என் தங்க பிள்ளையே, நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும். எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்கப் போகிறது. நாம் கேட்டவற்றையெல்லாம் அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய். உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கிவிட மாட்டேன். என் செல்ல பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன். உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ, ஏற்கனவே அறிமுகமானவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம். சிலர் அதிகமாக அழுகிறார்கள். காரணம் என்னவென்றால், ஒரு சில நபரால் என் பிள்ளைகள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். இந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது? இவர்களை எல்லாம் நம்பி நம்பி இவ்வளவு நாட்கள் ஏமாந்து விட்டேனே. ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கை என்ற பொறுப்பை அவரிடத்திலே தான் ஒப்படைத்தேன். ஆனால் அவரும் என்னுடைய வாழ்க்கையை பொறுப்பாக பார்த்து கொள்வேன் என்று அவ்வளவு அன்பான வார்த்தைகளை பேசினார். இப்பொழுது ஒரு சில நபரால் என்னுடைய உறவானது என்னிடத்திலே இல்லை. என் தங்கப்பிள்ளையின் ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமலும், உறவு பிரிதலை தாங்கிக் கொள்ள முடியாமலும் ஒவ்வொரு நாட்களும்
என் தங்கமே, நீ மனதுக்குள் குமரி அழுது கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, இதற்காக இந்த அப்பன் ஒரு முடிவினை எடுத்து விட்டேன். நீ முழுமையாக ஒரு உறவை நேசித்து விட்டாய். அவர்கள்தான் வேண்டும் என்று இப்பொழுது அழுது கொண்டிருக்கிறாய். அதனால் அப்பன் உனக்காக ஒரு முடிவை எடுத்து விட்டேன். என் தங்க பிள்ளையே, நீ கேட்ட வாழ்க்கையை உனக்கு கொடுக்கலாம் என்று முடிவு செய்து இருக்கிறேன். ஆனால் என் தங்க பிள்ளை, இதற்காக ஒரு சிறு காரியத்தை எனக்காக செய்ய வேண்டி இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அப்பன் சொல்வதை நீ கவனமாக கேட்க வேண்டும். முதலில் நீ தைரியமாகவும் இருக்க வேண்டும். அழக்கூடாது. மனதளவில் உடைந்து நொறுங்கி போய் இருக்கிறாய். ஒவ்வொரு தருணமும் அப்பனே, என் வாழ்க்கை மாறாது போலவே, அப்பனே, என் வாழ்க்கையில் நல்லதே நடக்காதா? என் வாழ்க்கையை மரண வலியோடு நான் தனிமையில் இதை அனுபவித்து கொண்டு இருக்கிறேன். இந்த துன்பங்கள் எனக்கு எதுவுமே மாறாதா என்று எப்பொழுதும் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, அப்படி உன்னுடைய நாவினால் நீ ஒருபோதும் இனி சொல்லக்கூடாது. நீ என்ன சொல்கிறாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். என் தங்கமே, இனி ஒருபோதும் எதிர்மறையாக நீ நினைக்கவும் கூடாது. எதிர்மறையான வார்த்தைகளையும் உனக்குள்ளே பேசிக்கொள்ளவும் கூடாது. முதலில் நீ இதுபோன்று புலம்புவதையெல்லாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். இன்றையிலிருந்து நீ ஒரு முடிவை உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அப்பன் உனக்கு இதனை சத்திய வாக்காக சொல்கிறேன். இன்றைய தினத்திலிருந்து எண்ணி ஒரு வாரத்திற்கு அதிகாலையிலும் அல்லது மாலை நேரத்தில் என்னை வழிபடும் பொழுது நீ இதை உன்னுடைய நாவினால் என்ன சொல்கிறாயோ அதை உனக்கு ஒரு வாரத்திலே நான் நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும். இந்த அப்பன் சொல்வதை நீ கவனமாக கேட்டு நீ என்னிடத்தில் என்ன சொல்கிறாயோ அதை நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் அதை நிரந்தரமாக இருக்கச் செய்வேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய அந்த வாரத்தில் எனக்கு நடக்காது, எனக்கு கிடைக்காது, எனக்கு அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, அவ்வளவுதான், என் வாழ்க்கை அப்படியே சென்று விட்டது, இனிமேல் எனக்கு யாரும் இல்லை, என் வாழ்க்கையில் ஏமாற்றம்தான் கிடைக்கும் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் உனக்கு எதிர்மறையாகத்தான் நடக்கும். என் வாழ்க்கையில் அவர்கள் வந்துவிட்டார்கள். என் வாழ்க்கை உயரப் போகிறது. என் வாழ்க்கை வெற்றியாக இருக்கப் போகிறது. என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது. எனக்கு கடன் பிரச்சனைகள் தீரப்போகிறது. என் இல்லத்தில் பணம் பெருகப் போகிறது. எனக்கு குழந்தை வரம் கிடைக்கப் போகிறது. அதைப்போல எனக்காக என் உறவு என்னை தேடி வரப்போகிறது. பேசாத உறவுகள் எல்லாம் நான் தான் தானே பேச வேண்டும் என்று பேசப் போகிறார்கள். இப்படி உன்னுடைய வார்த்தைகளும் எண்ணங்களும் எப்போதும் உனக்கு சந்தோஷமாக இருக்கும்படி இந்த ஒரு வாரத்திற்கு நீ இப்படித்தான் பேச வேண்டும். பேசவில்லை என்றாலும் மனதால் நீ இப்படித்தான் நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். அதைத்தான் நான் உனக்கு சத்திய வாக்காக சொல்லுகிறேன். இந்த எண்ணமானது உனக்கு முழு மனதோடு இருக்க வேண்டும். இந்த ஒரு வாரத்தில் நீ எதையெல்லாம் பேசுகிறாயோ அதையெல்லாம் நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். என் தங்க பிள்ளையே, நீ பேசுவதற்கு தயாராகி விட்டாயா? உன் மனதில் அதை நினைப்பதற்கு தயாராகி விட்டாயா? இப்பொழுது இந்த அப்பனும் உனக்காக தயாராகி இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, நான் சொல்லுகின்ற வாக்கு உனக்கு முழுமையாக பொருந்தும் என்பதை நீ உணர்ந்து கொள். நான் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்று மாற்றி மாற்றியெல்லாம் செய்ய மாட்டேன். இந்த கருப்பன் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராகி இருக்கிறாய் என்றால், தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன்.
நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழுமனதோடு சொல்ல வேண்டும். அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும், உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும், உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக நீ இந்த கருப்பன் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராகி இருக்கிறாய் என்றால், தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழுமனதோடு சொல்ல வேண்டும். அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும், உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும், உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக சிறு அகல் தீபத்தை ஏற்றி மாலை நேரத்தில் வழிபடுகிறாய் அல்லவா? அந்த நல்ல உள்ளத்திற்காகத்தான் நான் உன் உறவாக இருந்து உன்னுடைய அப்பனாக இருந்து என்னுடைய குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறது, அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் இந்த அப்பன் பார்த்து பார்த்து செய்கின்றேன். நான் உனக்காக வருகிறேன் என்று சொல்லி வராமல் மட்டும் இருந்து விட மாட்டேன். என் தங்கமே, நான் வருகிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக உனக்காக வருவேன். நான் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக முடித்து கொடுப்பேன் என்பதை நீ நம்ப வேண்டும்.
அப்பன் சொன்னவை நினைவில் வைத்துக்கொண்டு நான் சொல்லியபடியே நீ செய்ய வேண்டும். அப்படி நீ கடைபிடிக்க வேண்டும். நீ கட்டாயமாக கடைபிடித்தால் உனக்கானதை எல்லாம் உன் இல்லத்திலே உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த அப்பன் உன்னுடைய உள்ளத்தையும் உன்னுடைய இல்லத்தையும் சந்தோஷப்படுத்தி பார்ப்பேன். என் தங்க பிள்ளையே, அப்பன் சொல்வதை செய்ய தயாராகி விட்டாயா? இன்றிலிருந்து நீ தொடங்கிவிடு. அப்படி தொடங்கி ஒரு வாரத்திற்கு இந்த அப்பனுக்கு நீ தீபத்தை ஏற்றி மாலை நேரங்களில் நீ வழிபாடு செய்ய வேண்டும். உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே அகல் தீபத்தை ஏற்றி வைத்த பிறகுதான் உன் இல்லத்தின் உள்ளே ஏற்ற வேண்டும். ஏனென்றால் இந்த அப்பன் உன் இல்லத்தை காவல் காத்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் என்னை உள்ளே அழைக்க வேண்டுமென்றால் வெளியே இருக்கும் என்னை கற்பூர தீப ஆரத்தி ஆட்டி உள்ளே வா அப்பனே, என் பின்னால் வாருங்கள், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீருங்கள் என்று கண்டிப்பாக நீ என்னை வழிபட வேண்டும். உன் இல்லத்தில் இருந்து என்னை வர வைத்து உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை அனைத்தையும் என்னிடத்திலே சொல்லி நீ என்னை அழைத்து வர வேண்டும். அப்படி நீ செய்தாயானால் உன் வாழ்க்கை உயரும், உனக்கு சந்தோஷம் நிலைக்கும், ஒவ்வொரு தருணமும் உனக்கு வெற்றிதான். என் தங்க பிள்ளையே, நான் உனக்கு சில விஷயங்கள் சொல்வது புரியவில்லை என்றால் நீ உன்னுடைய பிரார்த்தனைகளை மட்டும் செய்துவிடு. என்னிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்துவிடு. அப்போது நீ நினைத்த அனைத்தையும் நான் உனக்காக கொடுத்து விடுவேன். ஆனால் அழுது கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதே. நீ செய்ய நினைப்பதை அப்பனை மனதில் வைத்துக்கொண்டு தைரியமாக செய். என் தங்க பிள்ளையே, இதை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும். உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து கொடுப்பேன் என் தங்கமே. அதனால் நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. இந்த அப்பனை நினைத்து எப்பொழுதும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியுடனும் நீ இருக்க வேண்டும். இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்து விடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி
நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.